மார்கழி 29க்கு நம்ம பூ கொட்டுவோம். ஒரு பாட்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் பாசுரம், ரெண்டாவது பூ கட்டும்போது ரெண்டாவது பாசுரம், அது மாதிரி 30 பாசுரம் பாடிட்டு நம்ம ஆண்டாளுக்கு மாலை சாத்தும் போது நம்ம என்ன நினைச்சு பண்றோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார், நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார், தீங்கின்றி நாடில். இது வந்து வாசனை பூ வரனா நல்லது. இந்த பன்னீர் ரோஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. பன்னீர் ரோஸ் கொஞ்சம் வாசனை இருக்கும். பன்னீர் ரோஸ், தாமரைப்பூ, இல்ல மல்லிகைப்பூ, எது இருக்கோ அது நம்ம கிடைக்கிறதோ அதுல மாலை கட்டி ஆண்டாளுக்கு போடுறது. இன்னைக்கு பிரசாதம்னு பார்த்தோம்னா சக்கரை பொங்கல், ஏதாவது ஸ்வீட் பண்ணணும், ரெண்டுமே பண்ணலாம். இன்னைக்கு போகி பண்டிகை இருக்கிறதுனால போலி பண்ணிட்டு போலியை கூட நைவேத்தியம் பண்ணலாம். கொஞ்சம் அதோட சாதம், பருப்பு, நெய், கொஞ்சம் நெய் விட்டுட்டு ஒரு கட்டி வெள்ளம் வச்சுட்டு பிளஸ் இந்த நிறைய ஸ்வீட் பண்ண சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாதுல்ல, ஸோ அப்படி கூட பண்ணலாம். வந்து பருப்பொழி தான் பண்ணணும்ல? ஆமா, இன்னைக்கு பருப்பொழி தான் பண்ணணும். 2 பாசனம் பண்ணணும். 30வது பாசனத்தோட நீங்க அப்லோட் பண்றீங்க இல்லையா? இன்னைக்கு 29, 30, 30க்கு வந்து அப்பம் பண்ணுவோம். ஸோ நான் 2ம் பண்றதுனால நான் பிரசாத காமிக்கல. இந்த பூ கட்டி போடுறது இல்ல கட்ட முடியாதா, அட்லீஸ்ட் கடையில வாங்கி ஒரு முழம்பூ வாங்கி ஆண்டாளுக்கு சாத்துறது சேஷம். ஓகே, இப்போ 29வது பாசனத்தை பார்த்துலாமா? ஓகே, தேங்க்ஸ். பாசுரம் 29. சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்து உன் புற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய், பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது, இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றாமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். போன பாசத்துல வந்து சரணாகதி பார்த்தோம் இல்லையா? ஆமா. இப்போ இதுல வந்து ஆண்டாள் என்ன சொல்றா? 28ல வந்து நாங்க வந்து பெருசா ஒன்றும் பண்ணல, கறவைகளுக்கு பின்னால போவோம், சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றா. சரி, புண்ணியம் ஏதாவது பண்ணிருக்கலாம், புண்ணியம் ஒன்றும் பண்ணல, எங்களை தேடி வந்தது புண்ணியம் அப்படிங்கிறா. சரி, அதுக்கே உங்களுக்கு சரணாகதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கே வந்து உங்களுக்கு சரணாகதி கொடுக்குறேன் அப்படிங்கிற அப்பேற்பட்ட பெருமாள் நமக்காக இங்க அவதாரம் பண்றதையே நினைச்சுண்டாலே போறோம், சரணாகதி தரேன்டான் கடைசியில. அதை தான் பார்த்தோம் 28வது பாசுரத்துல. இன்னைக்கு ஆண்டாள் கேட்கிறா, சரணாகதி கொடுத்துட்டார், இப்ப நான் உனக்கு என்ன செய்வேன் அப்படின்னா குற்றேவல், அதாவது சின்ன சின்ன கைங்கரியம் உனக்கு நான் செய்யணும். எப்படி செய்யணும் அப்படின்னா, உனக்கு மனசு பிடிச்ச மாதிரி நான் செய்யணும். உனக்கு நான் பண்ற கைங்கரியம் உன் மனசு குளிரணும், அந்த மாதிரி நான் பண்ணணும். எப்ப பண்ணணும்? எற்றைக்கும், நான் இந்த லோகத்துல இருந்தாலும் சரி, உன்னோட வைகுந்தத்துக்கு வந்தாலும் சரி, எற்றைக்கும், இம்மை மறுமை. இப்போ அந்த வைகுந்தத்துக்கு போயிட்டோமா, எற்றைக்கும் சொன்னனால அடுத்த வார்த்தை என்ன சொல்றான்னா, ஏழேல் பிறவிக்கும். அங்க போனா அப்புறம் திருப்பி இங்க வரமாட்டோமே நம்ம வைகுந்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏழேல் பிறவிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏழேல் பிறவிக்கும் அப்படின்னா நீ எழுந்து அவதாரம் பண்ற பிறவிகள் ஒன்னொன்னுக்கும் நான் உன் கூட இருக்கணும், தாயார் மாதிரி. இப்ப மகாவிஷ்ணுவோட அவதாரம் நடக்கும் போதெல்லாம் கூடவே தாயார் வந்துருவா. நீ எழுந்து வர்ற பிறவிகளுக்கு எல்லாத்துக்கும், நீ எடுக்கிற அவதாரங்கள் எல்லாத்துக்கும் நானும் கூடவே இருப்பேன். சரணாகதியை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 கதை பார்ப்போம் குட்டியா. ஒரு காட்டுல அழகான மான் நிறை மாச கர்ப்பமா இருக்கு, குட்டி பிறக்க போறது. அந்த மான் குட்டியை ஈன்று எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் தேடின்னு இருக்கு. அப்போ ஒரு நல்ல ஒரு அழகிய சோலை, நந்தவனம், ஒரு பொய்கை இருக்கு. அந்த நதியை தாண்டி அந்த பக்கம் போறது ஒரு தனிமையா தொந்தரவு இல்லாத ஒரு இடமா பாக்குறது. அந்த மான் குட்டியை ஈன்றெடுக்கணும் இல்லையா? அப்படி அந்த இடத்த பார்த்துட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது ஒரு பக்கம் வேடன் அம்பு வச்சு நிக்கிறான். அந்த வேடன் இந்த மானை பார்த்துறான். அந்த வேடன் வந்து இந்த மான் கர்ப்பிணியா இருக்கா என்னன்னு அவன் பார்க்கல. அவன்
இந்த மானை பார்த்துட்டான் அவன். சரி, இந்த மான் வந்து என்ன நினைக்கிறது, சரி இவன் இருக்கா, இந்த இடம் வந்து சேஃப் கிடையாது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பக்கம் போகலாம் அப்படின்னு இருக்கும்போது மரத்தடியில் புலி ஒன்று நன்னா பார்த்துட்டு இருக்கு. இதை என்ன பார்த்துட்டு இருக்கு? புலி. பின்னால பொய்கை அதை தான் தாண்டி வந்தது. இப்போ அந்த நதியை தாண்டி வந்தது. என்னடா பண்றதுன்னு 4வது டைரக்ஷன்ல போகும்போது காட்டு தீ, அந்த பக்கம் காட்டு தீ நல்லா பரவி வந்துட்டு இருக்கு. 4 பக்கமும் ஆபத்து. என்ன பண்றது? எந்த பக்கம் போனாலும் அதுக்கு பிரச்சனை. இதோட மனசுல இருக்கிறது எல்லாமே வந்து, நான் இப்ப பயந்தேன் அப்படின்னா அந்த பயம் வந்து இந்த குட்டிக்கும் அஃபெக்ட் ஆகும், இந்த குட்டிக்கும் பாதிக்கும். நான் பயப்படக்கூடாது. இந்த இடம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ இதை மாத்துறதுக்கு சமயமே கிடையாது. நான் இதை மாத்துறதுக்குன்னு போகும்போது வழியிலே குட்டி பறக்கலாம், ஆபத்து அதுக்கும் உண்டு எனக்கும் உண்டு. அதனால இந்த இடத்துலயே நான் ஈன்றெடுக்க போறேன் அப்படின்னு மனசை வந்து ஒருநிலைப்படுத்திண்டு அங்கேயே உட்காருது. அந்த உட்கார்ந்த சமயம் கரெக்டா வானத்துல பெரிய மின்னல், அம்பை எய்துறான் அந்த வேடன். கரெக்டா அவனோட பார்வையை மறைக்கிறது அந்த மின்னல். எய்துன அம்பு வந்து நேர புலியை போய் தாக்கிடுது. குறி தவறிடுது. புலி அங்கேயே செத்துருது. இவனுக்கு கண் அஃபெக்ட் ஆகி அப்படியே சுருண்டு விழறான். சோன்னு மழை, இந்த பக்கம் காட்டு தீ அணைஞ்சிருது. ஒரு செகண்டுக்கு முன்னால இந்த மானுடைய நிலைமை வேற. அதே ஒரு செகண்டுக்கு அப்புறம் இந்த மானுக்கு சுத்தி இருந்த ஆபத்து எல்லாமே விலகிடுது. இப்ப இதோடைய முயற்சி ஏதாவது இருந்ததா? மானோட முயற்சி ஒண்ணுமே கிடையாது. தடங்கள் நமக்கு வரும், நமக்கு இதெல்லாம் வந்து இந்த புலி, வேடன், காட்டுத்தீ, பொய்கை, இது எல்லாமே வந்து நம்ம மனசுக்குள்ள நடக்கிற சஞ்சலங்கள் அப்படி வச்சுக்கணும். நம்ம மனசுக்குள்ள வந்து என்ன நடக்கும், நம்ம நல்ல ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கும் போதோ இல்லை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை நம்ம பயணிக்கும் போது இந்த மாதிரி இடைஞ்சல்கள், தேவையில்லாத விஷயங்கள், இதெல்லாமே வந்து ஒரு பக்கம் வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம். இல்லை போட்டி, பொறாமை, அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல காரியத்தை செய்ய தடுக்கும். இதை வந்து அழிக்கிறதுக்கு ஒரே வழி, எனக்கு வேற போக்கிடம் கிடையாது. ஆறும் அவனே, பேரும் அவனே. ஆறுனா வழி, பேருனா இலக்கு. அந்த இலக்குக்கு உண்டான பாதையும் நீதான், இலக்கும் நீதான். என்னை காப்பாத்து, இந்த இடம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இது என்னுடைய சங்கல்பம். அதான் வந்து சரணாகதியை பத்தி ஒரு மிகச்சிறந்த உதாரண கதை இது. இதே மாதிரி இன்னொரு கதை இருக்கு. உடையவர் ஸ்ரீ ராமானுஜருடைய சிஷ்யன் வந்து அனந்தாழ்வன். அந்த ராமானுஜருடைய தாய் மாமா வந்து திருமலை நம்பிகள். திருமலை நம்பிகள் மேல திருப்பதி திருமலை மலை மேல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னது வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால. அந்த திருப்பதி, அந்த திருமலை வந்து நம்ம இப்ப பார்க்குற திருமலையா நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. அவர் அங்க இருந்த காலத்துல கீழே இருந்து மலைக்கு மேலே போறதே வந்து ஒரு பெரிய பிரயத்தனம். ரோடும் கிடையாது, பாதையும் கிடையாது, கல்லு மண்ணார், ஆள் நடமாட்டமே ரொம்ப கம்மி. அந்த சமயத்துல திருமலை நம்பிகள் அங்க மேல பெருமாளுக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ராமானுஜர் வந்து அனந்தாழ்வனை கூப்பிட்டு, ஸ்ரீரங்கத்துல நம்ம கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி வேங்கடமுடையானுக்கும் பண்ணணும். அங்க மாமா மட்டும், நம்பிகள் மட்டும் இருக்கார், போய் அவருக்கு ஒத்தாசையா இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணு அப்படின்னு அனந்தாழ்வானை அனுப்புறார். அனந்தாழ்வானும் அங்க கிளம்பி போறார். அனந்தாழ்வாரும் அவருடைய பத்னியும் 2 பேரும் போறா. அங்க வந்து ஒரு ஆசிரமம் அவளுக்கு தயார் பண்ணி கொடுக்குறார் திருமலை நம்பிகள். அந்த ஆசிரமத்தில் இருந்துட்டு முதல்ல வந்து அவளுடைய முதல் கைங்கரியம் வந்து நந்தவனம் அமைக்கணும். நந்தவனம் அமைச்சு அங்கே செடிகள்லாம் வச்சு புஷ்ப கைங்கரியம் பெருமாளுக்கு நந்தவனம் அமைக்கிறார். அமைச்சதுக்கப்புறம்
புஷ்கரணி தெப்பக்குளம் கட்டலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்தில் அனந்தாழ்வானுடைய பத்னி வந்து கர்ப்பிணியாக இருக்கா. இவா 2 பேர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே வந்து வேறு யாரும் ஆள் நடமாட்டமே இல்லை அந்த சமயத்தில். அப்படி வச்சுக்கோ, ஒன்றும் வனாந்திர காடு மலை மேலே தோண்டின்னு இருக்கா. புஷ்கரணிக்கு ஃபுல்லாக தோண்டி அந்த மண்ணெல்லாம் சைடில் குமிச்சு அதுக்கப்புறம் பண்ணணும். 2 பேர் தான் பண்ணிட்டு இருக்கா. இவர் வந்து தோண்டின்னு இருக்கார். மண்ணெல்லாம் எடுத்து ஓரமாக போட்டுருக்கா அவருடைய துணைவி. இது பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் மலை மேலேருந்து கீழே வந்து ஒரு சிறுவன் வரான், ஒரு சின்ன பையன். அந்த சின்ன பையன் வந்து அனந்தாழ்வான்ட்ட சொல்கிறான், நானும் வந்து ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். அப்போ அனந்தாழ்வான் சொல்கிறார், இல்லை, என்னுடைய குரு வந்து என்னுடைய ஆச்சாரியன் வந்து இட்ட பணி இது, எனக்கு உன் கூட பங்கு போட முடியாது இதை, அதனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த பையன் போகலை, அப்படியே நிற்கிறான். திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு அனந்தாழ்வான்ட்ட கேட்குறான், ஏதோ புண்ணிய காரியம்னு எனக்கு தோன்றுறது, இந்த வேலையை வந்து உங்களோட நான் பங்கிட்டுக்கிறதுனால இந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு தான் மொத்தமாகவே வரும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, இருந்தாலும் நான் செய்கிறேன் அப்படிங்கிறான். அப்பா அந்த அனந்தாழ்வான் பார்க்குறாரு, அதுக்காக நான் யோசிக்கலப்பா, அந்த ஆச்சாரியர் எனக்கு சொன்ன வேலை இது, நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் தாமதமானாலும் பரவாயில்ல, நீ கிளம்பு போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிடுறேன். இந்த பாதை வந்து அப்படி வளைஞ்சு ஹேர்பின் பெண்டு மாதிரி நம்ம திருப்பதிக்கு போகும்போது பார்ப்போமே, அந்த மாதிரி இருக்குது. அதில் வளைஞ்சு கீழே வரான். இந்த அம்மா வந்து மண்ணெல்லாம் எடுத்து ஒரு தலைமையில் அந்த மண் சட்டி இருக்கு இல்லையா, அதில் எடுத்து கொட்டின்னு இருக்கான் அந்த பக்கம். இந்த அம்மா கிட்ட போய் பேசுகிறான் அந்த சிறுவன். சுவாமிஜிட்ட கேட்டேன், ஒத்துக்கல, இப்போ நம்ம 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போடலாமா அப்படின்னு கேட்குறான். என்ன ஒப்பந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த இடத்துல கடப்பாறை வச்சு தோண்டி தரேன், நீங்கள் அந்த இதில் போய் கொட்டிட்டு வாங்க, 2 பண்ணிட்டு இருக்கேள், பாதி வேலையை நான் பண்ணுறேன், பாதி வேலையை நீங்கள் பண்ணுங்க, என்னால் முடிஞ்ச அளவு நான் பண்ணுறேன். சுவாமிஜிட்ட கேட்டேன், அவர் வேணான்ட்டார்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தோன்றுறது. அந்த பையனோட அழகும் அந்த பேச்சும் வந்து அந்த துணைவியாருக்கு பிடிச்சிருது. சரி பண்ணு அப்படிங்கிறான். அவன் தோண்டி தரான். இந்த அம்மா வந்து கொட்டுறான். இப்படியே பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப ரொம்ப காலமாக நடக்குது. ஏன்னா வந்து இது வந்து 1 நாள் 2 நாள் வேலை இல்லையா, ரொம்ப காலமாக நடக்கிறது. பண்ணிட்டா புஷ்கரணி ரெடி, தெப்பக்குளம் ரெடி, நந்தவனம் தயார். அதுலேருந்து மலை தொடுத்து பெருமாளுக்கு சாத்துவார் அனந்தாழ்வான். இது இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மாலையா தொடுத்து அந்த மாலையை எடுத்துட்டு பெருமாளுக்கு சாத்துறதுக்காக வந்துட்டு இருக்கார். வந்தும்போது வழியில் வந்து காட்டில் இருந்த ஒரு பாம்பு வந்து கொத்திடுது. வர யார அனந்தாழ்வான் காலில் கொத்திடுது. இவருக்கு தெரியல. அப்படியே பெருமாள் சன்னதிக்கு வர்றார். சன்னதியில் வரும்போது அங்கே இருக்கிற அர்ச்சகர் சுவாமிகள் ஒருத்தர் காலில் வந்து அந்த கொத்தி இருக்கிறது தெரியுது. அப்போ அனந்தாழ்வான்ட்ட சொல்கிறார், சுவாமி நின்னுங்கோன்னு சொல்லி, காலில் வந்து பாம்பு கடிச்ச மாதிரி தெரிகிறது, இதுக்கு ஏதாவது கட்டணும் அப்படிங்கிறார். அப்போ அனந்தாழ்வான் சொல்கிறார், கடிச்சது வந்து விஷப்பாம்பாக இருந்தால் இந்த மாலையோட சீனிவாசனை போய் வைகுந்தத்தில் பார்க்க போகிறேன், அந்த பாம்புக்கு விஷம் இல்லைன்னா இந்த மாலையோட இந்த சீனிவாசன் உள்ளே இருக்கான், அவனை போய் பார்க்க போகிறேன். அவ்வளோதான வித்தியாசம். இது வந்து அனந்தாழ்வானுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். வந்து அவள்லாம் வந்து எப்படி தன்னை வந்து அர்ப்பணிச்சுண்டா அப்படிங்கிறதுக்கு, இந்த சரணாகதியை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஒரு சிறந்த ஒரு கதை இது. அந்த பக்கம் வரணும். அதான் இந்த இதில் வந்து ஆண்டாள் கேட்குறா, குற்றேவல் சிறு சிறு கைங்கரியம் உனக்காக நான் செய்யணும். எப்போ எற்றைக்கம், இந்த பிறவியானாலும் சரி அடுத்த பிறவியானாலும் சரி, அதாவது பூலோகமாக இருந்தாலும் சரி வைகுந்தமானாலும் சரி, 7 பிறவிக்கும் 7 பிறவிக்குன்னா நீ எழுந்து எப்பெல்லாம் பூமிக்கு வரணும்னு அவதாரம் எடுக்கிறியோ அப்போ நான் உன் கூடயும் இருக்கணும். தாயார் எப்படி உன் கூட வராளோ அதே மாதிரி நாங்களும் உன் கூட வரணும். அந்த அளவுக்கு நம்ம 2 பேருக்கும் ஒரு பிரிக்க முடியாத பந்தம் இருக்கணும் எப்பவுமே. இதை தவிர என் மனசுல ஏதாவது வேற ஏதாவது எண்ணங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அதான் எடுத்துரும்.
அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ஒன்று போட்டிருக்கா, அதை வந்து நம்ம மறக்கவே கூடாது. உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். மற்றை அப்படின்னா இதை தவிர வேற ஏதாவது, நமக்கு அப்புறம் காமங்கள்னு வரும். காமங்கள் அப்படின்னா என்னது? ஆசைகள். உனக்கு குற்றவியல் பண்ணணுங்கிறத எனக்கு ஆசை, அதாவது உனக்கு கைங்கரியம் பண்ணணும் எனக்கு ஆசை. இதை தவிர வேற ஏதாவது சிந்தனை ஆசைகள் ஏதாவது இருந்தது அதெல்லாம் எடுத்துரும். ஒரு நாள் பூரா ஒரு 24 மணி நேரம் இருக்கா, 24 மணி நேரத்துல நம்ம டிவி பார்க்குறோம், மொபைல் பார்க்குறோம், ஸ்கூலுக்கு போறோம், காலேஜ் போறோம், ஆஃபீஸ் போறோம், வர்றோம் போறோம். இதுல வந்து பெரும்பாலும் சிந்திக்கிறது எவ்வளவு நேரம் இருக்கும்? 5 நிமிஷம் இருக்கும். அதுதான் வந்து சிற்றம் சிறு காலை, சின்ன பொழுது. சிற்றம் சிறு காலை, காலைனா மார்னிங், சிறு காலை அப்படின்னா அதிகாலை, சிற்றம் சிறு காலைனா பிரம்ம முகூர்த்தம். அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஆஃப் த டே அதான் நாங்கள் பெருமாளையே சிந்திக்கிறோம். அந்த சிந்திக்கிற சமயத்திலையும் உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அந்த கைங்கரியம் பண்றதுக்கு நான் ஆசைப்படும் போது அந்த சமயத்துல வேற ஏதாவது எண்ணங்கள் இருந்ததுன்னா அந்த எண்ணங்களை களைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றை காமங்கள், இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்கு? நம். நம்மனா என்னது? நம்பல். நம்மளோட. எங்களோடன்னு சொல்லலவ, நம்மளோட. யாரையும் செத்துருக்கா அதுல? அவனையும் செத்துட்டான். அதாவது நான் வந்து உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நீயும் நினைக்கணும். உனக்கு வேற ஏதாவது சிந்தனை இருக்கப்படாது. சரி இவ பாட்டு டிவி பார்க்கட்டும், பாட்டு சீரியல் பார்த்துட்டு உட்காந்துக்கட்டும் அப்படின்னு என்னை விதிச்சிடப்படாது. நீ, நான் உன்கிட்ட கேட்டேன் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடு, வேற ஏதாவது இருந்தா களைச்சிரும். அதே மாதிரி உனக்கும் மனசுல இது இருக்கணும். ஆண்டாள் தேடி வந்துட்டா நம்மள, இவளுக்கு இந்த புண்ணியத்தை கொடுக்கணும் அப்படின்னு உன் மனசுல இருக்கணும். வேற ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை எடுத்துரும். ஸோ நீயும் எடுத்துடணும், என் மனசுல இருந்தா நீ அதை எடுத்துரும் அப்படின்னு சொல்றது. இது வந்து போக்குறது. இது கரெக்டா இதுக்கு அன்னைக்கு வந்து போகி வரும், இல்லை அதுக்கு முதல் நாள் போகி வரும். போக்குறது தான் போகி. அப்படின்னா போக்கி. போக்கினா என்னது? பழசெல்லாம் வேண்டாதது. மற்ற நம் காமங்கள் அதான் போக்கி, அதெல்லாம் போக்கிடும். கரெக்டா போகி வரும். போகி தானே? ஆமா, இதான் வந்து சிற்றஞ்சிறு காலை பாசம். சூப்பர். நன்றி. தேங்க்யூ.